அமைச்சர் பொன்முடியின் துணை பொதுச் செயலாளர் பதவி பறிக்கப்பட்ட நிலையில் அவர் தற்போது முதலமைச்சருடன் சந்திப்பில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய முகாம் அலுவலகத்தில் அவர் முதலமைச்சரை சந்திப்பதற்காக வருகை தந்திருக்கிறார். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். பாரிகார்த்திக், விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். கடந்த 6ஆம் தேதி அன்பகத்தில் நடைபெற்ற விழாவில் தந்தை பெரியார் திராவிட கழகம் சார்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய அமைச்சர் பொன்முடி மிகுந்த தரக்குறைவாக பேசியதாக திமுகவினுடைய துணை பொதுச்செயலாளர் கனிமொழி அவர்களே கோபப்பட்டு கண்டனம் தெரிவித்தார். அது மட்டுமல்ல, அவருடைய அந்த பேச்சானது மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்து கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக அந்த பேச்சு என்பது எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பேச்சு. எந்த சூழலிலும் அந்த பேச்சுக்கு நியாயப்படுத்த முடியாது என்றும் பல்வேறு கண்டனங்கள் அவருக்கு தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவருடைய துணை பொதுச்செயலாளர் என்ற பதவி நீக்கப்பட்டது. அதற்கு பதிலாக திருச்சி சிவா, நாடாளுமன்ற உறுப்பினராகக்கூடிய திருச்சி சிவாவுக்கு அந்த துணை பொதுச்செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது அமைச்சராக மட்டுமே அவர் நீடித்து வருகிறார். கட்சியில் அவர் வழங்கிய பதவி அவருக்கு பறிக்கப்பட்டது அவருடைய இந்த பேச்சின் காரணமாக. எனவே அப்போது அறிவிக்கப்பட்ட பொழுது அவர் விழுப்புரத்தில் தனது இல்லத்தில் இருந்தால் தற்போது முதலமைச்சர் அவர்களை முகாம் இல்லத்தில் சந்தித்து பேசி வருகிறார். குறிப்பாக திமுக தலைமை சார்பில் அவருடைய பதவி நீக்கப்பட்ட நிலையில் அவர் தற்போது முதலமைச்சரை சந்தித்து பேசுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இருந்தபோதும் அவருடைய பேச்சு என்பது மிகப்பெரிய விவாதப் பொருளாகவும் திமுகவிற்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் இருந்ததாக கூறிதான் அவரை கட்சியிலிருந்து தற்போது அந்த பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது அமைச்சராக மட்டுமே தொடரும் பொன்முடிக்கு அமைச்சரவையிலிருந்தும் அவரை நீக்க வேண்டும் என்று பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து வருகிறார்கள். அதன் அடிப்படையில் தற்போது முதலமைச்சரை சந்தித்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.